ஹலோ காய்ஸ், பாதர் பக்கஸோட முதல் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எல்லாம் சமைக்க போகிறோம். ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ப்ரோ ப்ரோ இங்கே தான். பொருட்கள் அவ்வளோதானா? மல்லி போல் நிறையாவே இருக்கு. 11 ரூபாய்க்கு. பரவாயில்ல. அட ஏமாத்திட்டாங்க. ஏதோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எலிமெண்ட்ஸு வெங்காயம் அதே பால் 20 ரூபாய்க்கு ஒருத்து தான். நேரில் போய் வாங்குறதுக்கு ஆவின் பால். மல்லி ஒரு கட்டு பரவாயில்லையே, 10 ரூபாய்க்கு நல்லா. இதெல்லாம் எவ்வளவு தெரியுமா? இதெல்லாம் வெறும் 9 ரூபா தான். நீங்களும் இன்னைக்கு போய் ஜெப்டோல ஆர்டர் போடுங்க. 100 ரூபாய்க்கு மேல ஆர்டர் போட்டுறது எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். இந்த மாதிரி 9 ரூபாய்க்கு 3 பொருள் போட்டுக்கலாம். நான் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்னா, பனானா, அப்புறம் 2 இது சாத்துக்குடி, அப்புறம் வந்து 1/2 kg வெங்காயம். இந்த 3 ப்ராடக்ட்ஸும் இது 9 ரூபா, இது 9 ரூபா, இது 9 ரூபா தான். 100 கிராம் பச்சை மிளகாவும் 9 ரூபா தான். ஜெப்டோல ஆர்டர் போடுங்க, உங்க மணியை சேவ் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு. இது 80 ரூபாயா இருக்கு. போட்டோவா பாக்குறப்ப நல்லா பெருசா இருந்துச்சு. நீங்க தான் திங்க் பண்ணும். ஒரு 100 ml எவ்வளவுதான் இருக்கும் பாட்டில்? நீங்க தான் நினைங்க இவ்வளவுதான் இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியர் நம்ம தான். நம்ம தாங்க அந்த பாட்டிலே செய்யறோம். நெய்யா செய்யறோம். நம்ம பாட்டில் நாங்க தான் செய்யறோம். என்ன பாயிட். சரி வாங்க போய் எண்ணெய் ஊத்தி பிரெட் அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ஊத்தி பிரெட் அல்வா பொரிக்கணும்டா. பிரெட் பொரிக்கணும். பிரெட் பொரிக்கணும். அஜிபுல் வரல கடையில அதான் இருக்குடா. வாடா, பெருசா இருக்கு. வாடா, அஜிமல் ஒண்ணுதான் எடுத்துட்டு வராங்க. இல்ல எப்பயுமே பாத்திரத்தை எடுக்கல கழுவிக்கோங்க. போடுறா சொல்றா. இங்க வண்டியா ரோட்டுக்கு வரேன். வந்துட்டு போன் பண்றேன்னு. லாக் எடுக்கிறான்டா அவன். இதுடா பெரிய அழகிய குஞ்சு வீடியோ எடுக்கிறானா. இந்த காலேஜ்ல வர மாதிரி வராம. லாக் கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. ஹலோ எடுத்தோடனே கேட்டாங்க சரி அப்படின்னு. தூங்குறான்ப்பா அப்படின்ட்டாங்க. புரியாது. என்ன பிடிக்கும்டா பிரெட்?
பொரிக்க உனக்கு அதிகமா பிடிக்கும்டா சிக்கன் பொரிக்க. இது ஸ்வீட்டா வரும்ல அதுல பொரிச்சா சிக்கன். பொரிக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணுவாங்க பாத்திரிக்கா? சும்மா வச்சுட்டு வடக்கு மட்டும் செய்வாங்க. அது மாதிரி பண்ண வேண்டியதானே? கம்மியாகும்ல. ட்ரையாவா? தோசை கல்ல லைட்டா பேன்ல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி அந்த பாத்துறோம். பயங்கரமா இருக்கு. என்னடா அது? இது கார்ட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வரல. வாங்கிட்டு வரல தானே? சரி நான் சொன்னேன்னா வாங்கிட்டு வர மாட்டேன். எங்க ஒருத்த வேலைக்கு வாங்கிட்டு ஹீரோ மாதிரி ஹீரோ மாதிரி பண்றேன். என்ன செய்யற? சிக்கன் வாங்கணும், அரிசி வாங்கணும். அரிசி வாங்கலையே பிரகாஷ் தான். சரி போடு. அவர் தான் போன் பண்ணி சொன்னா செப்பேல வேணாலு. நடிக்க விட மாட்டான்டா இவன். என்ன இலை? இவனுக்கு முடிஞ்ச இலை ஒரு கேடு. சோத்துல தர சாமி சோறு சாப்பிடுங்க தலையில போட்டு. நல்ல ட்ரெஸ் தான் போட்டுறதுனால ரிஷி ஏன் படிச்சு நொட்டுற மாதிரிதான் இவரு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஹேட் பண்ணிட்டான்டா. என்ன நீ ஹேட் பண்ணிட்டான்டா. நல்லா கேட்கும்டா. மைக் இருக்குடா. அவனுக்கு ரிஷிக்கு அந்த டெக்னாலஜி தான் தெரியாது. படிக்க போறோம் நாங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கு. நானே கேசம் எத்தனை வாட்டா சொல்ல மைக் எடுத்துட்டு எடுத்துட்டான். எடிட் பண்ணிப்பான். எதுல போடுறானா? யூடியூப்ல. எடிட் பண்ணி ரீல்ஸ் போட போறேன். ரெண்டு பேர்ல கிக்கர் அடிக்க முடியாதா? பவர்ஃபுல்லா ரெண்டு பேர் அமைச்சிருக்க மாதிரி கிக்கர் அடிக்கிறதுக்கு. வருவானா திருப்பி? எப்ப வருவானா? எப்ப வருவா? இவட கொடுத்து விடுவியா? ஒரு கேனை ஆச்சாவன். அவன் கேனை ஆச்சாவன் ரிஷி எடுத்துட்டு அவனை கேனு சொன்னத உனக்கு ஓட்டு தெரியாதா? ஏய் ஏன்டா அப்புறம் வண்டி போயிட்டு உட்காந்துருக்கு. கியர் எந்த சைட் போடுவாங்க ஸ்கூட்டில? கியர் எந்த சைட் போடுவாங்க ஸ்கூட்டில? கியர் எந்த சைட் போடுவாங்க? ரிஷிக்கு ஓட்ட தெரியல. ரிஷிக்கு ஓட்ட தெரியும். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் ஓட்ட தெரியும் ரிஷிக்கு. என்னது 220 எல்லாத்தையும் ஆர்டர் போட போறீங்களா? ஆர்டர்லாம் போடுறது இதுதான் போட்டேன். வெங்காயம், தக்காளி, இன்னும் தக்காளி வாங்கணும், அரிசி வாங்கணும், சிக்கன் வாங்கணும், அப்புறம் இந்த பட்டை லவங்கம், தயிர் பாக்கெட். ஆமாண்டா தயிர் பாக்கெட் போடணும். அதையும் செப்பரேட் அப்படியே போட்டுருக்கீங்களா? ஆமாட்டா. எவ்வளவு வந்துச்சு செப்பேல? இதெல்லாம் 600 ரூபா வந்துச்சு. பாலா இருக்கு? பாலு பிடிக்கிறாரா? பால டீ குடிச்சு சாவுறான்டா இவன். டீ 10 டீ குடிப்பாங்க. எதுவுமே சாப்பிடலையா? பால் தானே போட்டுறாங்க. இதான் சொல்ல பழைய வீடு. ஒரு மாட்டுப்பை. உனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. யூடியூப்ல போடுறேன்றி நீ வந்து அதெல்லாம் ஆவாது. ஆனா அந்த எவ்வளவு அசிங்கம் வாங்கணும் அவங்க. நம்மளாம் வேலைக்கு போறோம். நம்மளாம் நாங்களாம் இந்த மாதிரி 15 வருஷம் வரும். ஆமா என்ன பண்றது? நான்லாம் என் பையனை வந்து கட்டுப்பாட்டா வளர்க்கணும். தொழில் வச்சு இது பண்ணி அது மாதிரி வளர்க்கணும் ஆசைப்பட்டு இருக்கேன். நீ இப்படி வீடியோ கட்டினா ஆகும்.
நல்லா ஒரு ரீல்ஸ் கிரியேட் பண்ணியா ஸ்டோரி போட்டோமா ஜாலியா ஃபன் பண்ணோமா. முதல்ல ரெஃபரன்ஸ் எடுக்கணும். என்ன மாதிரி வீடியோ எடிட் பண்ண போறீங்க இன்ஸ்டால ஏதாவது அது மாதிரியே எடிட் பண்ணி கொண்டு வந்து ஓகே. ஸ்ட்ரைட்டா vlog எல்லாம் வேலைக்கு ஆகாது, எவனும் பார்க்க மாட்டான். நீ ட்ரெண்ட் ஆன அப்புறம் vlog பண்ண கூட ஓகே. விஜய் எல்லாம் பாரு எவ்வளவு வருஷம் கழிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டென்ட் பண்ணுமோ அதை பத்தி பேசிட்டு அடுத்தது ஒரு 100 கழிச்சு இந்த வீடியோ vlog-ஆ பண்ணலாம். புரியுதா புரியலையாடா? அவன் ஃபார்ம்ல இருக்கான். அவன் பாத்துக்க வச்சுக்க. அவனுங்க எங்க ஃபாரின் பார்த்து முன்னாடி சின்னதா ஒரு வீடியோ மாதிரி எடுத்து நாங்க எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு 2-3 நாள் கழிச்சு அவன் vlog பண்றது முன்னாடி எவ்வளவு வாட்டி யூடியூப் பண்ணிருக்கான். அதுவே பண்ணது ஸ்ட்ரைட்டா vlog போட்டு யாரா பாப்பான். நீ எடுத்து வச்சிக்கோ. சும்மா அந்த ஸ்டோரி போடுற மாதிரி நல்லா ஒரு டீசெண்டா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 4-5 உருப்படிகள் வர வேண்டியது இருக்கு. மெயிலா எங்க இருக்கா? பாத்துட்டியா? அப்ப வந்துட்டியா? நீ வரமாட்டேன்னு சொன்னாங்க. நீ வேலை செய்யற ஒர்க்கிங் சொன்னாங்க. ஒர்க்கிங் ஓலா எங்க இருக்க? எங்க நிறைய தூரம் நடக்கும் மேடம். அப்பனா அப்ப அவனோட உட்காந்துருக்க நீங்க என்ன பண்றாங்க? போண்டா தான் வாங்கிட்டு வாடா. அப்படி தவறு நல்ல போண்டா வாங்கிட்டு வா. நல்ல போண்டா போண்டா இல்லைன்னா இது வெங்காய பஜ்ஜி கிழங்கு பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி வாங்கிட்டு வா. வட்ஸ் என்ன தெரியல. இதே வட்ஸ் என்னடா யுகோ வட்ஸ் வந்துட்டு வேணா. என்ன வேலையா? வீட்டுல என்ன வேலை பார்ப்பாங்க எல்லாரும் பாக்குறதுதான். மெஸ்ஸி வந்திருக்கான் பாத்தியாடா? ரொனால்டோ வர மாட்டான். ரொனால்டோலாம் வந்தா ஸ்தம்பித்து போயிட்டு இந்தியாவே. மெஸ்ஸி வந்ததுனா தச்சானு. ரொனால்டோலாம் வந்தான்னு வச்சுக்க இந்தியாவே ஸ்தம்பிச்சிடும். அவன் வெயிட் பண்ணிடுவான். நீ முந்திரி வாங்கல? முந்திரி வாங்கலையடா? நெய்டப்பா நெய்டப்பாங்கடா. நீட்டப்பா காணடா. கடைசியா கூட நீட்டப்பா இப்பதான் பார்த்தோம். என்ன வச்சேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் இதாகும். ஏலக்காய் பொடி இருக்கா? பொடி இல்ல. ஏலக்காவே இல்லை. ஏலக்காவே இல்லை. ஏலக்காய் பொடி. ஏலக்காய் எடுத்து போட்டுக்கலாம். சித்துக்கா கரெக்டா இருக்கா? அதான் பாய் எடுத்துட்டு இருக்கும் பாத்துக்க. அதுலயே தொட்டு சாப்பிட்டு இருக்க. சத்தியமா சூப்பரா இருக்கு. நீ உண்மையா தொட்டு சாப்பிடா சுகர்ரா. இதை தொட்டு சாப்பிடு. கரெக்டா இருந்துச்சு. சொல்றா சொல்றா. அது என்ன வரலேன்னு திடீர்னு வரேன்னு அதுதானே கேட்டேன். சரி டக்குனு வா. எங்க வாடா 3 மணிக்கு தான் ஆகும். சரி வாங்கிட்டீங்களா? வாங்கினேக்கிறோம். தட்டு இலை வாங்கடா. இலை தான் வாங்கினா இலை தட்டு வாங்கிக்கிறா. சேரா நன்றி. அப்புறம் கூட போட்டுங்க.
சரி KFC சிக்கன் பண்றோமா இல்லையா? பண்ணலாம்டா. மைதா பயிர் மட்டும் அவ்வளவுதான். மைதா மாவு வச்சு பண்ணி மைதா மாவு கான்ஃபிளவர் மாவு இந்த மாதிரி பண்றீங்களா? அப்பதான் பண்ணுங்க. 10 ஆனா அது பீஸ் பெருசு பெருசா போடணுமே. இந்த பெருசா எவ்வளவு வெட்டி போட்டு வந்துட்டான் 2 கை கால அதிகாரம் இருக்கா? அடி பிச்சு. ரெண்டு பிரஸ்ட் மட்டும் அப்படியே வாங்கிப்போம். நம்ம வெட்டிப்போம். ஒருத்தவங்க கூட கட்டி புண்டை எடுத்து பாதியா இருக்கு. கட்டி இல்லையாடா? டேய் புண்டைய கத்தி இல்லையா போனா? கத்தி எனக்கு ஒரு கத்தி தானே இருக்கு. நானே எடுத்துட்டு மறந்துட்டா. எனக்கு யாரும் சொன்னாங்களே, நீனா சொன்ன. நீனா சொன்ன கத்தி எடுத்துட சொல்லி. சரி இப்ப எவன் வீட்டுல இருந்து கிளம்பி பிரியாணி பீஸ் போட சொல்லுவோம், பொரிக்கிறதுக்கு பீஸ் பெருசா போட சொல்லுவோம். ஒரே எல்லாம் பெருசு பெருசா தான் போடுவோம். லெக் வந்து நல்லா அந்த மாதிரி வெட்டுவான். 2 லெக் அப்படியே போட சொல்லிடுவோமா? நம்ம லெக் லெக் லாலிபாப் போட சொல்லுவான். நீங்க தெரியுமா லாலிபாப் என்ன தெரியுமா உனக்கு? லாலிபாப் ஆக்சுவலா விங்ஸ் போடுவாங்க. விங்ஸ் கட் பண்ணி இப்படி எடுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி KFC சிக்கன் 65 இந்த மாதிரி ஊர்க்காரங்க 65 கொடுத்துருங்க. இந்த மாதிரி சிட்டில இருந்து நான் வந்திருக்கேன்ல, எனக்கு வந்து KFC. என்ன சிரிக்கிறீங்க? எவ்வளவு பட்ஜெட் இருக்குன்னு தெரியலையே. எவ்வளவு காசு வந்திருக்கு இப்போதைக்கு? 2200 வந்திருக்கா? டோட்டல் வந்திருக்கிறது எவ்வளவு? இன்னும் டக்ஸனே அனுப்பி விட மாட்டான். கொட்டை டீச்சர் உங்க ரெடி உள்ள போயிரு தர்ஷன். எனக்கு எத்தனை பேருமா அனுப்பியிருக்கானுங்க? வெறும் புஷ்பம் மட்டும் தான் கிடைக்கும். வடப்பாவை எல்லாம் புஷ்காவே பெருசுற. ஒரு பேருக்கு அரிசி கொடுத்து ஒரு பேருக்கு அரிசியே பெருசுற. இது வாட்டிதான் ரைஸ். திரும்பி செகண்ட் எல்லாம் வாங்க. அக்ஷோ அனுப்பிட்டான், ஜவஹர் அனுப்பிட்டான், யுகம் அனுப்பிட்டான், ஜேபி அனுப்பணும். 600 ரூபா. நீங்க 3 பேருக்கு 600 ரூபா. ஏய் நேத்தி நான் வாங்கிட்டு வரேன்டா அரிசிதான். இவன் தான் வேணாம்னு சொல்லிட்டான்டா. ரிலையன்ஸ்ல போய் நானே வாங்கி தரேன்டா உனக்கு அப்படின்ட்டா. இங்க கிட்ட 10 கிலோமீட்டர் ரிலையன்ஸ் இருக்கான்றா. மனசாட்சி இல்லாம மறந்துட்டா, சத்தியமா மறந்துட்டேன். நான் தான் கடை வாசல்ல நின்று சொல்றேன், டேரி வாங்கிட்டு அரிசி வேணாண்டா அப்படின்ட்டான். இங்கேயும் வாங்கிக்கலாம். அது நான் வாங்கணும், நல்லாதான் இருந்துச்சு. சொல்றேன் பசிக்குது வேற, போண்டா வாங்கிட்டு வரதான் எங்க போனாலும் இந்த அந்த பனானா சாப்பிடு செமிரிப்பு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு சாப்பிடு. நல்லாவே இல்ல. சரி இது என்ன 9 ரூபாடா? அது எதுக்கு இது எதுக்கு? இது 9 ரூபாடா. திணிட்ட போயிட்டானாடா? இல்லடா அங்க இருக்கானே. காலையில போயிட்டானா? காலேஜ்ல இருக்கான்டா. நாத்தா பாட்டு பாட போறான் ஏசப்பா பத்தி. ஹாஸ்டல்ல இறங்கி உள்ளே வெளில நீ அவுட்டிங். வருஷம் 200, வாட்ஸ்அப் 200, ஜவஹர் 200, ஜவஹர் ஆடா 200. இங்க பாருடா, மைக் பாருடா. டேட்டா பேட் ஜவஹர் போடியா? கோ 200. ஏய் எங்கயாவது யாரா ஹாஸ்பிடல்ல வந்து கூட்டுவாங்க. ஹரி 200. ஹரி 200. ஏய் நான் 100டா, நான் 100 அனுப்புவா. அனுப்பு. அனுப்ப காசு கையில. போடு. 200. கொடுத்து வாங்க முதல்ல. வாங்கினாதான் நாங்களா கரெக்ட் டைம் காசு கொடுத்தீங்க முதல்ல. ரேட் ரோட்னா இதே போடுடா. 200 கொடுறா. நீ வந்து ஆஃப் பண்றாங்க. ஏய் அரிசி வாங்க கூட 200 கூட. இவன் வேற படம். வேற யாரு? நான் 200. மைக் கடுங்கடா. 200. ஏய் 200 சொன்ன ஃபோன் பேர்லாம் சொல்லிட்டேன். பிரெட் எல்லாம் சென்ட் மாதிரி போய் வாரு. முந்திரி வாங்க மறந்துட்டேன்டா. கேட்டு தர கேட்டு தர. காலையிலே வந்து மைக்குக்கெல்லாம் கரெக்டா 7 மணிக்கு வந்தோம். 7 மணி வந்து ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே எல்லாரும் வச்சிருக்கீங்களா? அப்புறம் நம்ம டேட்டா பேட் என்ன சொல்றாரு? ஏய் கம்மனாட்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? இருக்கும் பட்டர்ல. பெட் இன்னும் போடலடே. சாப்பிடவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது. நான் சாப்பிட்டது இல்லடா, பிடிக்காதுடா. அதை போடுங்க, நான் கட் பண்றேன். அதை கேட்டுறா. இப்படியே கட் பண்றேன்.
கட் பண்ண வசதியா இருக்காரு இத்தனையே இருக்கா. ஆமா மதுரை தான் போனான். மதுரையா கன்னியாகுமரியா? மதுரை தான் போனான். அது தோசை போடா. தோசை போடா தோசை. கட் பண்ண பயங்கரமா இருக்கியா பிரகாஷ்? ஆமா வெங்காயம் எல்லாம் நல்லா இருக்கும். பாஸ் பண்ண பாருங்க அடிச்சா கூட தண்ணி வராது அப்படிப்பட்ட ஆம்பளை. ஆம்பளை சிங்கம் மாமா. எங்க ரெண்டு பேரும் ஆளாங்க அஜ்மலே வேணா இறக்கிட்டு போனானுங்க. எங்க போயிருக்கா? சரிங்கடா. அது வழக்கமா கம்மியா கம்மியா தானே இருக்கும். 2 கிலோ இருந்தாலும் அதிகமா தெரியும். சில பேர் பார்த்து அந்த குண்டர்ல போட்டு ஆனியனை போட்டு இப்படி விட்டுருவாங்க. சரி சரி. அதெல்லாம் பெரிய நிறைய தக்காளி தக்காளி கல்யாண வீட்டுக்கு பண்றப்போ இது ஃபுல்லாத்தையும் போட்டுருமா? வெளிய வச்சு வெட்டினோம்னா கண்ணி எரியாது. முறையாட்டிட்டா ஏய் கழுவுணும்டா, வெட்டாதடா. முனையாவது வெட்டலாம்ல. ரொம்ப அதான்டா கழுவிட்டு வச்சிடும் மொத்தமா. இதுல அப்புறம் எது இவ்வளவு 10 மணி கண்ணு எரியல. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் பாரு எரியுதுன்னு சொல்லல. வெங்காயம் வெட்டுறது எவ்வளவு நானும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன்டா. தக்காளி 1 கிலோ வரவே மாட்டேங்குது. 10 ரூபா எடுத்துட்டு போறேன். அதிகமா தானே தெரியுது. வெங்காயம் வந்து 800 கிராம்ஸ். என்ன பெரிய பாக்கெட்டா? சிக்கன் 65. ஆமா பெரிய பேக்கெட் 2 போதும் சொல்லுவீங்களா? பெரிய பாக்கெட்டா? நான் 10 ரூபா பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் நினைச்சேன். கண்ணாடி நான் தான் சொன்னேன். இது எவ்வளவு ஒண்ணு? 25 ரூபா. வீட்டு நீ மிச்சமாவே எப்படி எடுத்துட்டு போயிடுறா? இங்க வேணா இங்க வைக்காது. பிரகாஷ் யார் அடிச்சா அப்புறம்? ஆமா நேத்து பிரகாஷ் யார் அடிச்சா? 4 ரவுண்டு கழிச்சு 4 ஹெட்ஷாட். எவ்வளவு சிங்கிள் கேளு 4. பிரகாஷ் ஆமாடா ஃப்ரீயா இவ்வளவு பெருசா போட்டுருக்கான். அதான் ஆனா காலேஜ் ரிசீவர் வருவான்னு தெரியும். ஆனா காலேஜ் யூனிஃபார்ம்ல வருவான்னு எனக்கு தெரியாது. அவுட்ஃபிட்ல டைம் கரெக்டா மிஸ்ஸிங். ஃபார்மல் ஷூட் வீட்டுல அப்படியே வச்சுட்டு நாங்க வரும்போது ஒரு பையனை பார்த்தோம். அந்த பையனை பார்க்கும்போது இவன மாதிரி இல்ல, ரிஷியா ஒளியாட மாதிரி ஒரு பையன் இருக்காண்டா. நாங்க வரும்போதுடா ஒரு பையன்டா யுகேந்திரு, நல்லா பிரகாஷ் மாதிரி மூணு ஒழிச்சு அவனுக்கு சரியில்லை. ஜொல்லுலாம் ஒழுகுது. இவ்வளவு பேண்ட் ஷர்ட் போட்டுருந்தான். ஜெட்டி போடல, எதுவும் போடல, தொடலாம் தெரியுது. அவன் பாட்டு கோட்ல புலம்பிக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரியே நான் பிடிச்சவன யுகேந்திர பார்த்தா எனக்கு யுகேந்திரன் தோணுது. அந்த மண்டையை பாரு, அப்படியே இருந்தது மண்டை, கலைஞ்ச மண்டை. பிரகாஷ்க்கு சொட்டா, அது வேற விஷயம். நீ போடுற அதை பீட் பண்ணிடா, பாவம் பொண்ணு கிடைக்காது பிரகாஷ்க்கு அப்புறம். ஏடா நீ பொம்பளையா? நீ சாப்பிட போதா அப்புறம் பாரு.
நல்லா இருக்கு. டேய் பசி வர விஷயம் ஏதாவது செஞ்சு வச்சுக்கோடா தேய்ச்சி எப்படி யாருக்கு வேணும்? எட்டப்படுறேன் ஒண்ணு சரி சண்டை போடுவேன் உன்னை கூட்டு போடுமா போகும்போதா நான் பஸ் இது ரெண்டு கூட்டு போறேன் ஜேபியை கூட்டு ஜேபி வரான் யுகேந்திர தான் கழிச்சு யுகேந்திர கொடுத்து போடுறான் அப்படின்னு வச்சிருக்கான் யுகேந்திர போலீஸ் எல்லாம் போடுறான் இதெல்லாம் வச்சிருக்கான் கொஞ்சம் ஒரு 10 சீக்கிரம் தாண்ட போலீஸ் வந்து நிக்கிற மாதிரி யுகேந்திர ஹெல்மெட்ட போறாங்க பிங்க் கலர் ஒரு கரடி போட்டு உட்காந்துருக்காண்டா யாரு அதை வீட்டுல கட்டு சொல்லுவாங்க. அதே ரெடி பண்ணிடு. கிரானி 2, 3 ரெண்டுமே சில்லி பவுடரு இது இல்ல இதுவா இல்ல இல்ல கல்லு ரெண்டு மட்டும் போகடா சுலா போடுறியா உரப்பா இருக்குடா அப்படியா ஆமாண்ணா காரமா கார்ன்ஃபிளவர் பாக்கெட் உப்பிடா பாக்கெட்ல இருக்கும் வேணா போட்டுக்கலாம் வேண்டா பாக்கெட்ல இருக்கும்டா பாக்கெட்ல இருந்தா வேணா போட்டுக்கலாம்டா பிரியாணி உள்ள இது 65 மட்டும் பிரியாணி உள்ள இருக்கு தண்ணி ப்ரோ 3 கிலோ தர்ஷன் தான் 1 கிலோ சத்துமாடா 3 கிலோக்கு சத்தி மசாலாம் பிடிக்காது லோக்கல் பிராண்ட் நல்லா இருக்கும் ஒரு 5 குண்டு ஃபுல்லா போட்டுருவா ஃபுல்லாவா பிரியாணி யாரு போடுவா அரைச்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க இது அது வீட்டுல இருந்து வந்தது எங்க விக்கிறாங்கன்னு நினைச்சேன். இது அப்படியே திரு கை எரிய போது பாத்து போட்டுட்டு கறியை போட்டு பரட்டிட்டு லைட்டா டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு போட்டியா? போடல போடணுமே உப்பு கறி போடணும்டா. ஆமாண்டா கொஞ்சம் போடு இப்போதைக்கு. போட்டு கலக்கிட்டு எடுத்து கறி போட்டு பாரு. உப்பு அங்க இருக்கும் தப்பால இருக்கும் இந்த வருடா என்னடா இது என்ன மக இது என்ன மக மைதாடா காங்கில கம்மியாடா பண்ணுவோம் 100 கிராம்லாம் போகுது கொஞ்சம் தான் போட்டேன் ரொம்ப அப்படியே எடுத்து போடு பசனே எடுத்து போடாது போட்டு அடிச்சு விடுவோம் நம்ம சாப்பிடுவாங்க ஐ எரியுதா ஐயே அதிகமா உப்பு போடுறா இருக்குடா போடவே இருக்குடா பாக்கெட்ல அரிசி மாவு அரிசி மாவு இல்லடா இல்லையா? கொஞ்சம் போட்டா அரிசி மாவு போட்டா எண்ணெயே அடிக்காது என்னடா கணக்கு புரியல
என்னடா அது? ஏய் ஒழுங்கா எங்கடா வச்சு இது காட்டுறேன். எப்படி நவுத்துல கொஞ்சம் கொஞ்சமா நவுத்திட்டே இருக்கணும் அப்படியே. இதெல்லாம் கட் பண்றோம். போமாடா கிடைக்கும் பிரகாஷ் மதியம் கிடைக்கும் அதையும் போடு கையில வெள்ளையம் போட்டுறியா வெனிமான்னு ஒண்ணுங்களா வெள்ளையம் போட்டுறியா உப்பு போகும்டா உப்பு போடவா உப்பு போகும்டா கையில டேஸ்ட் பண்ணிட்டு போறேன் உப்பு இருக்குடா காரமா இருக்கா சூப்பரா இருக்கு காரமா சூப்பரா சிக்கன் 65 பாண்டிச்சேரியில வந்தா என்னடா அவ்வளவுதான் பாத்துட்டே இருக்க கூடாது இப்போ சூப்பரா இருக்கு காரமா இருக்கு. எப்படி அப்படிங்கண்ணா தரலையா ஏத்திட்டியா ஏன் ஏத்திட்டியா அத கொடு எதுடா 10 தான் இல்லையா எதுக்குடா என்ன பண்ற வேறாதுடா ஹீட் பண்ணிட்டா உள்ள உள்ள விடுவோம்டா அப்படியா எரியடா எரியுதுடா குடி குடி சொருகு ராமா சொருகு சரி 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 இது புடிக்க முடியலடா அத இங்க மாட்டினாங்க ஹோட்டலுக்கு சொல்லி இருக்காங்களா முந்திரி எல்லாம் போடணும் எதுக்கு ஆன் பண்ற அரிசி ஊறவே போடலடா அடந்தே போயிட்டேன்டா டேய் அடுப்பு பத்தி பண்ண வாடா மாசா இருக்கே நீங்க 3 GB தான் காலியாகும் எல்லாத்தையும் பண்ணி விடுறா இருக்கு வைஃபையா இல்லடா எவ்வளவு கேன் ஆயிருக்கு ஜேபி வேட்டிலாம் கட்டிட்டு வரான்டா. ஏய் ஏய் வேட்டி அவுத்துட்டான்டா ஜேபி. அதுவும் ஆரஞ்சு கலர் வேட்டிடா. ஏய் பிரகாஷ் கூட்டம் அதிகமாயிருச்சு. அவன் வந்தோடனே கிளாஸ் உடஞ்சிச்சு நீ தண்ணி உடஞ்சிட அது
இல்ல முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துருக்கோம். 6 லிட்டர் போகுமாடா என்ன? போறேன் இது வரைக்குமே. இப்ப அவர் கூட்ட ஓடி தானே காலையில போயிட்டு பபிள்ஸ் எல்லாம் இதாகட்டும். தண்ணி இருக்கா? தண்ணி காஞ்சிருச்சுடா. காஞ்சிருந்தானே ஊத்துனேன். நீ ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கலாம்ல. வெங்காயத்தை போட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கலாம்ல. எல்லாரும் ஒரு சஜஷன் தான் விடுங்க. கீழே வைக்க மண்ணுடா. ஏன்டா கரண்டி இல்லையாடா? அஜுமா தானே எடுத்துருவோம். கரண்டியே போயிருந்தா வேணாண்டா. அது இருக்குடா. எதுடா போய் பிரெட் எல்லாம் நெய் ஊற்றக்கூடாது. பேசிட்டு என்ன பண்ணுவாங்க? சீமா என்ன பண்ணுவேன்? அதுதான் வேணுமா உனக்கு? காலையில தானே நான் அதுலயே வச்சிருந்தேன். போட்டுக்கலாம்டா. உட்காந்துடா. எதுக்கு அதெல்லாம் போட்டு அந்த மஞ்சள் எடுத்தாலே அதையும் உடஞ்சிருக்குமா? அதுல இருக்கிற மஞ்சள் எடுத்தாலே அதையும் உடஞ்சிரும். அப்படியே வெட்டி போட்டேன்டா. விடுங்கடா. ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன பண்றேன் பாரு. என்ன பாஸ்டா? அவ்வளவுதான் தம்பி. மணி எத்தனை? ஒன்னா எப்படி 1 மணி நேரம் ஆகும்டா? போடுவோம். இல்ல இப்ப போட்டா தின்றுவாங்க. கடைசியா நான் போடுவான். இப்ப போட்டுருவேன். ஒரு என்ன ஓண்டிட்டே இருக்க? என்ன சொல்றாங்க? அதேதான் இருந்தா விறகு அடுப்புதான் சக்கரை இருந்துடலாம். அதுதான் அஜ்மல பெரிய படம் எடுத்துட்டு வேதான் கேட்டான். பெரிய பொண்ணோட சரி வெங்காயம் இருக்குங்களா? அதுக்கு போடுவோம். தயிர் பச்சடிக்கு வெங்காயம் உரிங்க. அது இலை மட்டும் தனியா வாங்கிக்கிறான். அவன் புரியுதா? எல்லாம் மட்டும் மொத்தமா அது 10 ரூபா. அது நான் தனித்தனியா வாங்கிக்கிறேன். இவ்வளவுதான் போடாது. மொத்தமா போட போறேன். அதெல்லாம் எண்ணெயில இறக்கும்.
ரெண்டு போடு, மூணு போடு. பிளேட் என்னடா பண்றது? ரேட் வாங்கணும். பிளாஸ்டிக்ல காஞ்சதுடா. இலை எடுத்துட்டு வந்துருக்கா? இது கசக்குண்டா, ஓரா போடாலும் கசக்குண்டா. அரிசி ஊற வச்சா இல்லையா? எப்போ ஊற வச்சா? அதுவும் இப்பதானே தோசை கழுவுதா? அதே உனக்கு தாண்டா இருக்கு. தோசைகள் இருக்கு, தோசைகள்ல போட்டுரும். கத்திக்குடா, அவன் கத்திக்குடா. அந்த கத்தி வேணாம், இந்த கத்தி கொடு. பிரகாஷ் இப்படிதான் சொல்லு நீனு. இங்க பாரு குட்டியா இருக்கு பாரு. பாரு அப்ப என் பையனுக்கு சுண்ணத்து பண்ண பிரகாஷ் அவன் பாரு தெளிவா மூவ் பண்ணான். யாழி பிரேக்கப் பண்ண கூட அழுவு வரல எனக்கு. புறம்போக்கா கழுவுற எல்லாத்தையுமே தண்ணி ஊத்தி குண்டி கழுவு கழுவா குண்டி கூட திட்டி வரும். அரிசி கல்யாணத்துக்கு போனாண்டா, கல்யாண மாப்பிள்ளை பக்கம் தான் படுக்க வச்சாங்க. ரொம்ப குளிரா இருந்துச்சு. என்ன குழந்தையா உண்மையா ஒண்ணு போயிட்டேன். நான் போய் கிடையாது, உண்மையா ஒண்ணு போயிட்டேன். கேட்டுருவோம் ஒண்ணு போயிட்டேன். இப்படா அவனே ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் எங்க எங்க போறது? பெருமையா டேட்டா படம் செலக்ட் ஆயிட்டா தேவதர்ஷி வீட்டு வெட்டுல போறான். தம்பி நீ சூப்பரா வெட்டுறல, ரொம்ப அழகா வெட்டுறல. பாரு அந்த கத்தி நல்லாவே இல்ல. ஏன்டா கத்துற? அந்த மாதிரி நல்லாவே இல்ல அந்த வெங்காயம். வெங்காயம் கத்தி எடுத்துட்டு போனா இதாடா நீ வரதே தெரியாது. போட்டுக்கு வந்து தெரியும் சொல்ல மாட்டேன்.